இவங்க மாநாடு போடுறதுக்கு 2 லட்சம் பேருக்கு போடுவாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இங்கே ஏறுறாங்க அங்கே ஏறுறாங்கம்பாங்க கேட்டா. அதுக்கு தான் ஜென்ரலாகவே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காசு கொடுத்து கூப்பிடுற அவன் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டான். இங்கே விஜய்க்கு வந்து தானா சேர்ற கூட்டம் கொஞ்சம் ரியாக்ஷன் தான் இருக்குது. விஜயகாந்துக்கு இல்லாத ஒரே ஒரு பிளஸ் விஜய்க்கு அப்படின்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் சொல்றேன். அவர் கட்சி கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, நான் பேசுறவன் கிடையாது, யாரும் கிடையாதுங்க. கண்ணுக்கு தெரியாதவன் கூட செய்யறான் பாருங்க, அதான் விஜய். திமுக எடுத்தீங்கன்னா 4 இஸ்லாமிய கட்சியை சேர்த்துக்கிறாங்க. 2 சீட்டு இல்லைன்னா ஒத்த சீட். அதுவும் எதுல நிக்கணும்? டிஎம்கே சின்னத்துல நிக்கணும். எங்க கூட்டமைப்பே உடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கூட்டமைப்புல ஒரு பக்கத்தை கூப்பிட்டு உனக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறேன், நீ திமுக நின்று. திமுக பண்ற ஒரே வேலை என்னன்னு கேட்டீங்க, அந்த பிஷப்பை ஆஃப் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியது. அதான் நான் சொன்னேன், ரிலீஜியஸ் லீடர் ஷுட் நாட் கெட் இன்டு பாலிடிக்ஸ். இந்த வாட்டி வந்து சர்ச்சில் வந்து யாராச்சும் ஓட்டு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன், அந்த கட்சி துண்டை உங்களுக்கு நான் போடப்படும். சர்ச் வந்து சர்ச்சா இருக்கும். சில பேர் சொல்றாங்க பரம்பரையா நாங்க வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், நீ நல்லா பரம்பரையா இப்படியே இருக்கிறேன், நீ பொன்முடி மாதிரி இருக்கிறியா, நீ பரம்பரையா அதே சின்னத்துக்கு போடு, நீனே வந்து பிச்சைக்காரனா இருக்கிற, நீ பரம்பரையா போட்டு இன்னும் உன் பரம்பரையை ஏன் இப்படியே வச்சிருக்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அட்வொகேட் சதீஷ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. இப்போ சமீபத்திய பேட்டிகள்லாம் இவரோட பேட்டிகள் நிறையவே பார்த்துருக்கோம். ரொம்ப அருமையான விளக்கம். தாவேகா சார்ந்தும் சரி, விஜய் சார்ந்தும் சரி, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்கள் என்ன, ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு என்ன மாதிரியான ஆக்சசிபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். விஜய் சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றின பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட சமீபத்திய பேட்டிகள் நிறையவே பார்த்தோம். ரொம்ப அருமையான விளக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. தேங்க்யூ. ஏன்னா இப்போ பல்வேறு நபர்கள் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க எதையுமே. அவங்களே குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதனால சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க அப்படி இல்லை, தாவேகா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் ஓப்பனா எல்லாருக்கும் புரியும்படி சொல்றீங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்கும், இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, வழிகள் இருக்கு, இதை தெளிவா சொல்றீங்க. ஸோ அந்த வகையில ரொம்ப நல்லா தெளிவாக சொல்றீங்க சார். ஸோ இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பேட்டி முழுக்க என்ன பார்க்க போறோம்னா, முழுக்க விஜய் தாவேகா சார்ந்து தான். அதுல முதல் படியா பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்டாலின் சாரோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தோம்னா அப்படின்னா, இப்ப இது வரைக்குமே விஜய் சார் ஒரு மீட்டிங் பண்ணோம்னா பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அனுமதி வாங்க வேண்டியது இருக்கும், 40 நாள் முறையே அனுமதி வாங்கணும், இந்த மாதிரி அவங்க எப்ப என்ன ரூல்ஸ் போடுறாங்கன்னே தெரியாது. இப்ப அது முடிஞ்சிட்டுருச்சு அப்படின்றதுனால இப்ப இதுக்கப்புறம் விஜய் சார் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீனஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சசிபிலிட்டி எல்லாம் ஈஸியா இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ் எவ்ரிபடி ஹஸ் கம் இன் தி சேம் பிளாட்ஃபார்ம். ஒரே தரத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இவங்க மாநாடு போடுறதுக்கு 2 லட்சம் பேருக்கு போடுவாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இங்கே ஏறுறாங்க அங்கே ஏறுறாங்கம்பாங்க கேட்டா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு விஜய்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4998 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. கேட்டா வந்து இது உங்க ரசிகர்கள் இதுன்னு. அதுக்கு தான் ஜென்ரலாகவே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காசு கொடுத்து கூப்பிடுற அவன் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டான். ஓகேங்களா? இங்க விஜய்க்கு வந்து தானா சேர்ற கூட்டம் கொஞ்சம் ரியாக்ஷன் தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அவங்க சொல்றதுல எதிர்கட்சி சொல்ற வினையில வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் அக்செப்ட் 25%. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆசை தானே. ஓகேங்களா? சின்ன ஒரு ஆசை தானே. இப்ப விஜய் வராரு. ஓகேங்களா? ஒண்ணு இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு விஜய் ஃபோன் பண்றாருங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒரு இன்ப அதிர்ச்சியா தான். ஓகேங்களா? ஆண்டோ நீங்க நல்லா பேட்டி பண்றீங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா, நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள்ட்ட பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் குதிச்சு துள்ளி குதிச்சு தான். ஓகேங்களா? அதாவது இப்ப லெட்ஸ் சே அந்த போன் வருது, உங்களுக்கு மட்டுமே வருது. ஓகேங்களா? அது பிரைவேட் நம்பர்னு வருது, அது விஜய் நம்பர்னு கூட வரல. அந்த சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு அதை வச்சுட்டாருன்னா அந்த விஜய் உங்கள்ட்ட பேசுனதுக்கான ஆதாரமே இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? ஓகேங்களா? பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டு பாரியா ஸ்பீக்கர் போட்டு விஜய் என்கிட்ட பேசினாரியா அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ண நினைப்பீங்க. ஏன் ட்ரை பண்றீங்க? அதுதான் அந்த விஜய். ஓகேங்களா? இதே வந்து வேற ஒருத்தர் செஞ்சாருன்னா அது செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒருத்தருக்குள்ளே வர்றதுங்க. இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த
இந்த மீம் கிரியேட்டர் இவங்க எவ்வளோ நிறுவனம் வச்சு இவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா, 10 பைசா காசு இல்லாம முகம் தெரியாம ஓகேங்களா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வேலை செய்யறாங்களா, அவங்கள சில பேர் வந்து சொல்றாங்க அவங்க இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்கன்னு. அதை அவன் தனிப்பட்ட முறையில ஒருத்தன் செய்யறான். அந்த ஆதரவு ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்துக்கு இல்லாத ஒரே ஒரு பிளஸ் விஜய்க்கு அப்படின்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் நான் சொல்றேன். அவர் கட்சி கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, நான் பேசுறவன் கிடையாது, யாரும் கிடையாதுங்க. கண்ணுக்கு தெரியாதவன் கூட செய்யறான் பாருங்க, அதான் விஜய். புரிஞ்சுங்களா, கண்ணுக்கு தெரியாதவன் கூட நான் சொல்றேன், ரைட் ஃப்ரம் இஸ் ஒன் டவுன், புசியானந்தா இருக்கட்டும், ஓகேங்களா, செங்கோட்டன் ஐயாவா இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகரன், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூட நான் சொல்றேன். கீழ் கட்டத்துல இருக்கிற அவருக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்ற ஒரு போர்வையில இருக்க நாங்களா இருக்கட்டும், நாங்கன்னா முகம் தெரியுதுங்க, முகம் தெரிஞ்சா எல்லாருமே பேசுவான். புரிஞ்சுக்கலாம், முகம் தெரியாம அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றாங்க. புரிஞ்சுங்களா, அதுதான் விஜயோட ரீச். புரிஞ்சு அவங்க நிர்வாகிக கூட என்ன நினைப்பாங்க, பக்கத்துல இன்னும் தலைவர் கூட ஒரு போட்டோ அப்படி எடுக்கணும். அந்த கூட்டமே ஜாஸ்திங்க. இதுக்கு வந்து இந்த ரெண்டு இது வந்து கொஞ்சம் அமைதியாகணுமா, இது எல்லா எம்ஜிஆருக்கு மேலேயே அவங்களுக்கு வந்துச்சு அப்படிம்பாங்க. ஓகேங்களா, எம்ஜிஆர் இருக்கும் போது என்ன இருக்குங்க, மிஞ்சி மிஞ்சி போனா சைக்கிள் வச்சிருந்தாங்க, இல்லைன்னா டிஎஸ்50 வச்சிருந்தாங்க. நீங்க பசங்கன்னா RX இசட்டை புஷ் புஷ்ன்னு விடுறான், இதை வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸ் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கும் வந்து குறை சொல்றோம். ஓகேங்களா, அதாவது அன்றைய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை. ஓகேங்களா, அன்னைக்கு வந்து காரே போச்சுனாலும் 60-70 தான் போவோம். ஓகேங்களா, இன்னைக்கு பைக்கு புஷ்ஷுக்குன்னு விடுறான். ஓகேங்களா, நமக்கே பயமா இருக்குது. ஓகேங்களா, பக்கத்துல வரும்போது அப்படி காத்து அடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் கொண்டு வரணும். ஓகேங்களா, பட் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதனால வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இஃப்தார் நோன்பு போறாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதிய கட்சின்றதுனால அவங்களுக்கு சில சிக்கல் இருக்கும். ஏன்னா நான் நாங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டி போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா, நான் ஒரு சின்ன அமைப்பை வச்சுக்கிட்டு எங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம். இல்லைன்னா 10 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கணும், அந்த 10 பேர் வந்து இதாயிடக்கூடாது. இந்த சிக்கல் வந்து இந்த எலெக்ஷன்ல அவருக்கு இருக்கு. ஓகேங்களா, அந்த 10 பேர் கரெக்டா இருக்கணும், அந்த 10 பேர் இதா இருக்கணும். இன்னைக்கு நடக்கிற இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சண்டேன்றதுனால அது ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி கூட ஆமா பண்ணிருக்கணும். ஓகேங்களா, அது பண்ணலன்னா ஒரு குற்றம் ஆகும். புரிஞ்சுங்களா, இது முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து அவங்க டீம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது புதிய அமைப்புன்றதுனால இவங்க பாத்துக்குவாங்கன்னு அவங்க நினைக்கிறது, அவங்க பாத்துக்குவாங்க இவங்க நினைக்கிறது கரெக்டு தானுங்க. ஒரு சின்ன இல்ல, ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன நிறுவனத்துக்கும் அது அடிப்படையா நீ சொல்றது கரெக்ட் தான். ஓகேங்களா, நீங்க வந்து உனக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன அதுன்னு தெரியும், அந்த ப்ரொசீஜர் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். 234 வேட்பாளர்கள் இருக்காங்க. அந்த வேட்பாளர்களோட சொத்து கணக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து அவங்க எடுக்கணும். அவங்க சொத்து கணக்கான எடுத்து வைக்கணும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். நீங்க எடுத்து போட்டீங்கன்னா ஊரே பார்க்கும் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு. இந்த ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு நான் ஒண்ணு போட்டேன், நான் எவ்வளவு நகை வச்சிருக்கேன், என்கிட்ட எவ்வளவு டைமண்ட் இருக்கு, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு நான் எல்லாத்தையும் கரெக்டா போட்டேன் நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போன் பண்ணிட்டு என்னப்பா இவ்வளவு சொத்து வச்சிருக்க, இவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வச்சிருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நானும் அது புதுசு இல்ல, நாங்க போய் கொடுக்கும் போது நாங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்க்ளோஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம நேர்மையா பண்றோம். ஆனா ஆக்சுவலா ஜெயிச்ச பிறகுதான் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் நடக்கணும். இந்த 234 வேட்பாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தயாராக இருக்கணும். இதுக்கு ஒரு லீகல் டீம் இருக்கணும், லீகல் அசிஸ்டன்ஸ் இருக்கணும். புரிஞ்சுங்களா, இதுனா வந்து விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா விஜய்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அதே வந்து பாத்தீங்கன்னா லால்குடியில இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கு 10 பேர் இருப்பாங்களான்னு தெரியல. ஆமா, ஏன்னா மோராலஸ் இந்த 234 எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேட்பாளர்களா தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியானவங்க 34 பேர் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் செங்கோட்டையன் நின்றுருக்காரு, அதுக்கப்புறம் ஜேசிடி அண்ணன் பிரபாகர் நின்றுருக்காரு, விஜய் கூட புதுசு தான். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லீகல் டீம், லீகல் அசிஸ்டன்ஸ், ஒரு அட்வொகேட் டீம் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து இப்பல இருந்தே அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த இது கொடுக்கணும். பாண்டிச்சேரியில் அவங்க ஒரு அனுபவம் பெறுவாங்க, சின்ன தொகுதியா இருக்கிறதுனால பாண்டிச்சேரியில ஒரு அனுபவம் பெற்று இங்க 30-3க்குள்ள அந்த ஒரு டீம் வந்து அவங்க செட் பண்ணணும்.
இந்த எலெக்ஷனுக்குன்னு ஒரு டீம் அவங்க செட் பண்றது வந்து பர்மிஷன் கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் போகணும் ஒரு தொகுதிக்கு. ம். ம், ம், ம். நல்லா அலைய விடுவாங்கங்க. ம், நம்ம போட்டு வருவோம். ம், ஓகேங்களா? நம்ம கேண்டிடேட்ஸ்னா கூப்பிடுவாங்க. ம், பிரதிநிதிய பவர் ஆஃப் அட்டர்னி குடுக்கலாமாங்க. ம், ஓகேங்களா? பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்து எங்க அண்ணன நான் உட்கார வச்சிருந்தேன். ம், ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் டிஎம்கே எம்எல்ஏ வரமாட்டான், ஏடிஎம்கே எம்எல்ஏ அமமுக எம்எல்ஏ கூட வரமாட்டாங்க. ம், ம், கமல் பாவம் அவர் வருவாரு. அந்த எம்எல்ஏ நாங்க போட்டி போடும்போது போன ம், எலெக்ஷன்ல. இவங்க 3 பேரும் வரவே மாட்டாங்க. ஓகேங்களா? நானும் என் பிரதிநிதி அனுப்பிச்சா, இல்ல அவர கூட்டிட்டு வர சொல்லுங்க. ம், அப்படின்னு நம்ம போய் எலெக்ஷனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம் நிக்கும்போது தான் கூப்பிட்டு இதுல கையெழுத்து போடுங்கம்பாங்க. ம், அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேண்டிடேட்ட விலை பேசுவார்கள். ம், புரிஞ்சுங்களா? நாங்க வந்து ஆக்சுவலா நாங்கன்னா வின் பண்ண மாட்டோம். வி ஆர் ஒன்லி ஸ்பாயிலர்ஸ். நாங்க பிரதிநிதித்துவத்த வந்து நான் வந்து இது பண்றதுக்கு தான் நிக்கிறோம். ஒண்ணும் ம், சொல்றதுக்கு இல்ல நானே சொல்லிடுறேன். தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு என்ன சொல்லி நாங்க ஒரு இயக்கம் ம், வச்சிருக்கோம். ம், கிறிஸ்தவர்கள எந்த கட்சியுமே இன்னைக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து ம், ஆதரிக்கலை. இப்ப 23 கட்சி சேர்த்தாங்களே, ஒரு கிறிஸ்தவ கட்சியாச்சும் இருக்குதான்னு பார்த்தீங்களா? ம், அதனால நாங்க கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ம், இதுல கட்சிகள், இயக்கங்கள், ம், ஓகேங்களா, ட்ரஸ்ட் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிற மாரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர்கள்னு நாங்க வந்து நான் வந்து துணைத் தலைவர். ஆனா ம், தலைவர்ன்ற இருந்தா கூட நம்ம வந்து எப்படின்னா, நாங்க ரவுண்ட் டேபிள் ஏன்னா வரவங்க எல்லாமே தலைவர் தான். ஒரு ம், கட்சியோட தலைவரா இருப்பாங்க. ம், ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது நாங்க அந்த மாரி நின்னு அது பிரதிநிதித்துவமே கிடைக்கல. ம், ஓகேங்களா. இந்த பிரதிநிதித்துவத்த வந்து விஜய் அவர்கள் குடுப்பாருன்ற நம்புறோம். ம், அவருக்கு இப்ப அவங்க டீம்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் இருக்கும் இதுல. ம், ஏன்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குடுத்தாரு அப்படின்னா, அவர் ம், கிறிஸ்தவருக்கு மட்டும் குடுக்குறாரும்பாங்க. ம், கிறிஸ்தவர்களுக்கு இன்ன வரைக்கும் யாருமே குடுக்கல. ம், ஓகேங்களா. அதனால நாங்க விஜய்ட்ட கேட்கிறோம். ம், அத எங்களுக்கு குடுத்தாருன்னா கூட இந்த உலகம் வேற மாரி பேசும். ம், அவர் ஒரு கிறிஸ்தவரு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் குடுக்குறாங்க ம், அப்படின்னு வரும். அதனால இஸ்லாமிய அமைப்புகள் ம், நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 சீட்டு இஸ்லாமிய அமைப்புகள். ஏன்னா அவங்க 8% பாப்புலேஷன்ல இருக்காங்க. ம், கிறிஸ்தவர்கள் வந்து நாங்க 10% பாப்புலேஷன்ல இருக்கோம். ம், அப்படிங்கும்போது 234க்கு ஒரு 24 பேரு. ம், ஓகேங்களா. ஒரு 44 சீட்ட வந்து எங்களுக்கு குடுத்தாங்க. 190 சீட் வந்து ஹிந்து பிரதர்ஸ் நின்னாங்கன்னா, ம், ஓகேங்களா. எங்க சீட்ல அந்த 24ல வந்து விஜய நாங்க வேணா சேர்த்துக்கிறோம். ம், ஓகேங்களா. விஜய சேர்த்துக்கிறோம், ஜேசிடி பிரபாகர சேர்த்துக்கிறோம். பாக்கி ஒரு 22 சீட்ல இந்த மாரி குடுத்தாங்கன்னா, கிறிஸ்தவ எங்க பிரச்சனை என்னான்னு சொல்றதுக்கான ஒரு கவர்ன்மெண்ட் அமையும். இப்ப எங்க பிரச்சனையே புரிய மாட்டேங்குதே. இப்ப இஸ்லாமிய பிரச்சனை இஸ்லாமிய பிரச்சனையில வந்து என்ன இருக்கும்? சாய் வீட்டு பிள்ளைங்க சுன்னி முஸ்லிம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. புரியுது. சட்ட ரீதியா எனக்கு சில விஷயங்கள தெரியும் ஒழிய, மத்தபடி வந்து இது சட்டத்த நம்ம உட்கார்ந்து டெய்லி படிச்சுட்டு இருக்க நமக்கே வந்து புரியாது. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிக் ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. புராட்டஸ்டன்ட்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. சிஎஸ்ஐ ஒண்ணு வச்சிருப்பாங்க. இஎஸ்ஐன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாரி சால்வேஷன் ஆர்மி இந்த மாரி 28 பிரிவு இருக்கு. தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட பிரிவே வந்து 28 இருக்குது. இவங்க பிரச்சனைகள்லாம் புரியவே புரியாது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து தான் இங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்குது. மைனாரிட்டி ஓட்ஸும் யூத் ஓட்ஸும் தான் வந்து தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் திஸ் எலெக்ஷன். இந்த 2 ஓட் பேங்க்குமே விஜய்ட்ட இருக்கு. ஓகேங்களா. சோ அவங்களுக்கான இளைஞர்களுக்கு நல்ல பிரதிநிதித்துவம், சிறுபான்மையினர்களுக்கு நல்ல பிரதிநிதித்துவம் இப்படின்னா குடுத்தாரு அப்படின்னா, இன்னுமே நெறைய டைம் இருக்குது. இன்னும் பேசிட்டு இருக்காங்க எங்க இதுல கூட. புரிஞ்சுங்களா. அந்த மாரி பிரதிநிதித்துவம் குடுத்தாரு அப்படின்னா, ஓகேங்களா. விஜய்க்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப அவர பாத்தீங்கன்னா என்ன சார் கேட்பீங்க? சும்மா ஒண்ணும் இல்ல, நாளைக்கே பாக்குறீங்க. இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு நாள் இத பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. நாங்க தான் என்ன ஒண்ணே ஒண்ணு கேட்பேன். நீங்க ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லி உங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சார். நாங்க கேட்கறது அதேதான். ஒரு 24 சீட் வந்து கிறிஸ்தவர்களுக்கு குடுங்க. ஒரு 10% மேலே இருக்கிறோம். 15% இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிஜேபியில இருக்கிற ராஜா அவர்கள் சொல்றாரு. அவரே நமக்கு என்டோஸ் பண்ணி சொல்றபோது ஒரு 10% ஒரு 24 சீட்டு. அந்த 24 சீட்டு எப்படின்னா விஜய், ஜேசிடி பிரபாகர் ஐயா அவங்களே சேர்த்து ஒரு 24 சீட்டு அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள்னா உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கணுங்கிற. இஸ்லாமியர்களும் அவங்க 8% கிட்ட இருக்கிறாங்க. 8% கணக்கு வச்சீங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 4 கட்சியை சேர்த்துக்கிறாங்கிறாங்க. இப்ப திமுக எடுத்தீங்கன்னா 4 இஸ்லாமிய கட்சியை சேர்த்துக்கிறாங்க. 2 சீட்டு இல்லைன்னா ஒத்த சீட்டு. அதுவும் எதுல நிக்கணும்? டிஎம்கே சின்னத்துல நிக்கணும். புரிஞ்சுங்களா. அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அங்கீகாரம் பண்ணாத கட்சிகள் வந்து டிஎம்கே சின்னத்துல நிக்கட்டும். அவங்க கொடுக்குறாங்கன்னாவே சந்தோஷம் தான். 4 கட்சியை சேர்த்தாலுமே இவங்க 6 இல்லைன்னா 7 சீட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மீறி பாத்தீங்கன்னா இந்த மஸ்தான் பாயும் அந்த நாசர் அவங்க 2-3 பேர்த்த கொடுப்பாங்க. மேக்சிமம் எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு 9 சீட்டு கொடுப்பாங்களா இந்த வாட்டி? இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க. நான் 20 சீட்டு நீங்க கொடுங்கங்கிறேன்.
விஜய் அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை 190 சீட் நம்ம ஹிந்து பிரதர்ஸ் நிப்பாட்டுங்க, செக்குலர் ஹிந்து பிரதர்ஸ் நிப்பாட்டுங்க, இந்துத்துவா இல்லாத ஹிந்து பிரதர்ஸ் வந்து 190 பேரை நிப்பாட்டுங்க. ஓகேங்களா, எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு களமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் இல்லையா. ஒன் சைடடா இருக்கக்கூடாது, இவங்க ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடடா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி, நான் வந்து ஜாஸ்தியா ஒன்று பாதிக்கு பாதி ஒண்ணு அவங்கவுங்க பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவம் இருந்துச்சு அப்படின்னா சட்டசபையில பேசும்போது நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்களோட முழுமையான அந்த மக்களின் ஓட்டும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதுனால யூத்தும் அதுவும் நம்ம இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கொடுங்க. ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க. ஓகேங்களா, என்ன வந்து இன்னைக்கு வந்து தாவேகா வந்து சொல்லும் போது எல்லாருமே புதிய கட்சிம்பாங்க. அந்த மாதிரி புதிய வாக்காளர்களுக்கு நீங்க வந்து எப்படி கொஞ்சம் அனுபவம் பெற்ற ஒரு 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களனா வந்து நீங்க வந்து கேண்டிடேட்ஸா நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க, டிஃப்ரெண்டா இருப்பாங்க, நம்ம ப்ராக்ரசிவ் திங்கிங் நமக்கு வேணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு நீங்க கொடுங்க. ஓகேங்களா, இந்த ஆதரவு மட்டும் கொடுத்தாருன்னா போதும். ஓகேங்களா, நான் ஒண்ணுமே எனக்கு சீட்டு வேணும்னு நான் கேட்கவே இல்லை. இந்த ஆதரவு இந்த இதை மட்டும் விஜய் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணட்டும். ஓகேங்களா, எலெக்ஷன் வரைக்கும் என் வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அங்க வேலை செய்வேன். அவர்கிட்ட நான் விட்டுறேன். அவர் எடுக்கிற முடிவே தான் மக்கள் முடிவாகவும் இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதித்துவமா வந்து நாங்களும் வந்து வேலை செய்வோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விளக்கம். இல்ல ஏன்னா இதெல்லாம் சொன்னாதானே தெரியும். ஆமா, அமைதியா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒண்ணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டமைப்பே அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்குது. அதாவது சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிய மாட்டாங்க. இந்த சூழ்நிலை வந்து புதிய கட்சிகளை மட்டுமே, நான் இப்பயும் திரும்ப சொல்றேன், எம்ஜிஆருங்களுக்கும் மற்ற கட்சி வந்து சேரல, புதிய கட்சிகளை மட்டுமே தான் வச்சிருந்தார் எம்ஜிஆர் கூட சேர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஎம் வந்து சேர்ந்துச்சு. அதான் முதல் முறையாக வந்து 12 சீட் வந்து ஜெயிச்சிச்சு. மத்த வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் கட்சி, கிறிஸ்துவ கட்சி, மீனவ கட்சி எல்லாமே புதிய கட்சிகள். ஃபார்வர்ட் பிளாக்ங்கிறது இப்ப இருக்க ஃபார்வர்ட் பிளாக், எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கட்சியை வந்து கூட்டணி அவர் சேர்ந்தாரு. அவங்க புதிய கட்சிகளுக்கு தான் வந்து வாய்ப்புகள் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நீங்க புதியவர்னு மக்கள் சொல்றாங்கல்ல, நீங்க புதிய கட்சிகள், புதிய இயக்கங்கள், புதிய சிந்தனை உள்ளவர்களுக்கு நீங்க கொடுங்க. அது இல்லாம நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஒரு எக்கனாமிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஒரு என்வாயர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. டிவி கொடி போட்டவங்களை மட்டும் இல்லாம இவங்கள இந்த மாதிரி ஒரு கலெக்டரை பாருங்க. ஓகேங்களா, ஒரு எக்ஸ் கலெக்டரா இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி லாயர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன காந்தியடிகள் லாயரு, நேருஜி லாயரு, ஜின்னாவும் லாயரு. புரிஞ்சுங்களா, இந்த சுதந்திரத்துக்கு நிறைய போராட்டம். அந்த மாதிரி இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல நிறைய வழக்கறிஞர்களை கொண்டு வாங்க. ஓகேங்களா, நீங்க வழக்கறிஞர்களை கொண்டு வந்தீங்கன்னா என்னன்னா ஒரு இடத்துல அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு நான் பண்ற தொழிலுக்காக நான் சொல்லல. ஓகேங்களா, வழக்கறிஞர்களை ஜென்ரலா கொண்டு வரணும்னா அதுதான் இன்டென்ஷன். காந்தியடிகள், நேரு எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா we don't have a boss. புரிஞ்சுங்களா, எங்க ஆபீஸ் தான் எங்களுக்கு பாஸ். புரிஞ்சுங்களா, அதனால அந்த விஷயத்துல நீங்க இது பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனையை நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஜய் சாருக்கு என்னோட கோரிக்கை உங்க சேனல் வழியாக. ரொம்ப ரொம்ப நல்ல விளக்கம் சார். இது வரைக்கும் எந்த பேட்டிலேயே சொல்லியிருக்கீங்க. ஆனா பல்வேறு விஷயங்களை உடைச்சு பேசியிருக்கீங்க சார். இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற கட்சிகளுக்கு புரியாம இருக்கிறது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் ஒரு சில லிஸ்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள். அந்த 23 கட்சிக்கு ஏன் புரியலன்னு கிடையாது, அவங்க வந்து உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேவையில்லாம இந்தியன் முஸ்லீம் லீக்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுல இருந்து மனித மக்கள் கட்சின்னு உருவாக்குனது அம்மையார் ஜெயலலிதா தான். ஜவஹர்லாவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுத்தது அண்ணன் ஜவஹர்லாவை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா தான். நீங்க ஒரு முஸ்லீம் கட்சி நீங்க எல்லாத்தையும் இது பண்ணுங்க அப்படின்னு அது ஒண்ணு உடஞ்சிச்சு. அதுல இருந்து எஸ்டிபி ஒண்ணு உடஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு ஒரு அங்கீகாரம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னைக்கு நாங்க கூட்டமைப்பா எல்லாத்தையும் சேர்த்து அரவணைக்கிறோம். புரிஞ்சுங்களா, நாளைக்கே சொல்ல முடியாது இந்த கூட்டமைப்பு விட்டும் போலாம்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல சார். எல்லாமே நடக்கும். அதாவது ஆமா, இப்ப இந்த எங்க கூட்டமைப்பே உடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கூட்டமைப்புல ஒரு பக்கத்தை கூப்பிட்டு உனக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறேன், நீ திமுக நின்னு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நடக்கும். எங்களுக்கே மன உளைச்சல் தான் இருக்குது. நாங்க தான் சொல்றேன், நாங்க இவ்வளவு உங்களுக்கு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா இதை அரவணைச்சு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ஒருத்தர் அங்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து ஒர்க்கு நீ இங்க நின்னு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சசிகலா அவங்க எனக்கு சீட்டு கொடுக்குறேங்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டில இருந்து போன் பண்றாங்க. அதாவது அது கிறிஸ்துவ கட்சி தான். ஓகேங்களா, அவங்க போன் பண்றாங்க, நான் வந்து
சசிகலா அவங்க சின்னம்மா கூட போயிடலான் இருக்கேன் அப்படின்னு. நின்னுங்க, பொறுமையா இருங்க, எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்போம் அப்படின்றது எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு இது ரொம்ப பெரிய சிக்கல் தான். ஓகேங்களா, நாளைக்கு இது வந்து ஒண்ணா உடைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒரு கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் வந்துடும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ன வரைக்கும் கிறிஸ்தவத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஷப்பை கடைசியில வந்து இந்த திமுக பண்ற ஒரே வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஷப்பை ஆஃப் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியது. அதான் நான் சொன்னேன், ரிலீஜியஸ் லீடர் ஷுட் நாட் கெட் இன்டு பாலிடிக்ஸ். இது எங்க கேனான் லாலே இருக்கு. அதாவது கேத்தலிக் சட்டப்படி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பொலிட்டிக்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்குது. அது மீறி அவங்க பேசக்கூடாதுங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா ஒரு மதத்திலே வந்து ஒரு லீடர் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா இருக்குமா? அதனால என் மதத்தை நான் சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அஸ் எ கிறிஸ்துவனா எனக்கு இது இருக்கு. அதனாலதான் சொல்லுவேன், ரிலிஜியஸ் லீடர்ஸ் டோன்ட் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். இந்த வாட்டி வந்து சர்ச்சில் வந்து யாராச்சும் ஓட்டு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன், அந்த கட்சி துண்டை உங்களுக்கு நான் போடப்படும். சர்ச் வந்து சர்ச்சா இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு இது என்னோட நிலைப்பாடு. ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப டேரிங்கான பாயிண்ட் சார், கடைசி பாயிண்ட். யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல, உண்மைதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஜய்க்கு இல்ல, நீங்க அதிமுகவுக்கும் பேச வேணாம், திமுகவுக்கும் பேச வேணாம், நாம் தமிழருக்கும் பேச வேணாம். ஏன்னா என்னங்க சுயேட்சை வேட்பாளர்னா வந்து என்ன வேணா நிக்கவே கூடாதா? அவன் தான் ஒரு மாற்றத்தை ஏங்க, அவன் சம்பாரிச்ச காசு தூக்கி போட்டு 10,000 ரூபாய் நிக்கிறாங்க. அவனா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க தெரியுங்களா? சுயேட்சை வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து எந்த கட்சி பாக்குது இன்னைக்கு? புரிஞ்சுங்களா? இவங்களுக்குன்னா சிம்பிள் இல்லைன்னா இவங்கன்னா கட்சியே இல்லைங்க. 234 பேரை சுயேட்சை வேட்பாளராக நிக்க சொல்லுங்க திமுகல. ஸ்டாலின் அவர்களே டெபாசிட் வாங்குறாருங்கிறது சந்தேகமாயிரும். புரிஞ்சுங்களா? இதுனா ஒரு சிம்பிள் கேம். இன்னொரு சில பேர் சொல்றாங்க, நான் வந்து என் பரம்பரையா நாங்க வந்து இந்த கட்சிக்கு தான் இந்த சின்னத்துக்கு தான் போடுவோம், இந்த கட்சிக்கு தான் போடுவேன்னு. நான் ஒன்னும் அவங்கள தப்பு சொல்லல. நீ நல்லா பரம்பரையா இப்படியே இருக்கிறேன். பரம்பரையா நல்லா இருந்தா எப்படி? நீ பொன்முடி மாதிரி இருக்கிறியா? நீ பரம்பரையா அதே சின்னத்துக்கு போடு. நீ நேரு மாதிரி நல்லா கொள்ளை அடிச்சும் நல்லா இருக்கிறியா? நல்லா காசு சேர்த்து நல்லா இருக்கிறியா? நீ பரம்பரையா திமுகக்கே போடு. நீனே வந்து பிச்சைக்காரனா இருக்கிற, நீ பரம்பரையா போட்டு இன்னும் உன் பரம்பரைய ஏன் இப்படியே வச்சிருக்க? நீ ஏன் தெரியுமா மாறல? நீ பரம்பரையா போடுறதுனாலதான் இப்படியே இருக்கிற. அதே நான் இந்த மக்களுக்கு சொல்றேன். உண்மைதானே பிரதர்? அவன் நல்லா இருந்தீன்னா நீ அவனுக்கே போடு. நீ வந்து நீ பரம்பரையா நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்கிறத யோசி. அதனாலதான் உன் பரம்பரை இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா புத்தியை யூஸ் பண்ண. இது பரம்பரை ஓட்டு போடுறது என்ன பெரிய இதா? ஓகேங்களா, புத்தியை யூஸ் பண்ணா வந்து அவன் நல்லா முன்னேறிடுவான். இல்லைன்னா சிற்றரசர்கள் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டு அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு போட்டுக்கலாம். தப்பு சொல்ல மாட்டேன். உனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீ அலையிற. இது என்ன பரம்பரை? நீ உன் பரம்பரை நல்லா இருக்கணும்னா மாற்று சிந்தனை தான்ப்பா வேணும். புரிஞ்சுங்களா? நீ எப்படி இருந்த, உங்க அப்பா எப்படி இருந்தாரு, உங்க தாத்தா எப்படி இருந்தாரு, பரம்பரையா போட்டுட்டு இருக்கீல்ல, 3 தலைமுறை யோசிச்சுப்பாரு. இந்த கட்சிக்கு போட்டு நமக்கு இன்னும் மாறவே இல்லை. இன்னும் நான் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கூலி தொழிலாளியா இருக்கிறேன் அப்படின்னா நீ பண்ணது தப்பா ரைட்டான்னு அவனுக்கே தெரியும். சிந்திக்க வைக்கணும். நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து சிந்திக்க வைக்கணும். நீ வந்து நேரு மாதிரி நல்லா காசு வச்சிருக்கியா, ஓட்டு போடு. பொன்முடி மாதிரி வச்சிருக்கியா, அவங்களுக்கே ஓட்டு போடு. ஓகே, நீ வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கிறியா அப்படிங்கும் போது நீ சிந்திக்க.